சால்னா கொதிச்சிருச்சுங்க. சத்தமாக சொல்லுங்கள். சால்னா கொதிச்சிருச்சு. இந்த மீனை போடுறேன் பாருங்கள். இதுதான் மீன் குழம்பு. தேவைப்பட்டால் ரவோடு தேங்காய் பாலாக ஊற்றணும். தேங்காய் அரைச்சி சக்கையோடு போடக்கூடாது. தேவைப்பட்டால் வரப்பு அதிகமாக இருந்துச்சு, இல்லை கம்மியாக தேவைப்படுதுன்னா ரவோடு தேங்காய் பால் ஒரு 100 மில்லி எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இதே போதும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு தேங்காய் பால் சோறும் ஆக்கலாம். தேங்காய் பால் சோறு, பச்சைப்பருப்பு சோறு, வெந்தய சோறு, சாதம், வெள்ளை சாதமும் வடித்து சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ரெடி. பாருங்க, மீன் குழம்பு உடனே ரெடி. வெந்துருச்சு. ஒரு ஆள் தான். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. எடுத்து கேமரா இருக்கும். எடுத்துட்டு கேமரா மீன் நம்ம பாருங்க. மீன் குழம்பு ரெடி. விட்டுரும் போடுதான் வாயில் வச்சு பார்க்கணும். சரி, அவ்வளோதானே.